தமிழகம் முழுவதும் பக்ரீத் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இஸ்லாமியர்களின் தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு சென்னை பிராட்வே டான்பாஸ்கோ பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற தொழுகையில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபட்டனர். கோவையில் உள்ள திப்பு சுல்தான் பள்ளி வாசலில் ஆயிரக்கணக்கானோர் கூடி சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இதேபோல கரும்புக்கடை இஸ்லாமிய மெட்ரிக் பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் திரளானோர் கலந்து கொண்டனர். மதுரை எல்லிஸ் நகர் பகுதியில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் நடைபெற்ற தொழுகையில் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை ஏராளமானோர் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். உலக நன்மை வேண்டியும் அமைதியும் சமத்துவமும் நிலவ வேண்டியும் பிரார்த்தனை செய்தனர். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நாகூர் சில்லடி தர்கா கடற்கரையில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் 2000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். புத்தாடை அணிந்து தொழுகையில் கலந்து கொண்ட இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் ஆரத்தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். நாமக்கல்லில் உள்ள பேட்டை பள்ளிவாசலில் இருந்து சேலம் பிரதான சாலையில் உள்ள ஈத்கா மைதானம் வரை சிறப்பு பக்ரீத் ஊர்வலம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நடந்த சிறப்பு தொழுகையில் நாடு முழுவதும் மக்கள் அமைதியாக வாழ வேண்டி வழிபாடு நடத்தினர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டார். இதேபோல தென்காசி, நாமக்கல், தருமபுரி, திருச்சி, சேலம், நெல்லை, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் பக்ரீத் பண்டிகையை ஒட்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றது.